டாக்டர் விக்டர் வாண்டும் டாக்டர் டூமே கிடையாது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த காமிக்ஸா இருக்கட்டும், கார்ட்டூன்ஸா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே டாக்டர் விக்டர் வாண்டும் தான் டூமா இருப்பாரு. ஆனா நம்ம இப்ப பார்க்க போற டூம்ஸ்டேல வர டாக்டர் டூம் டாக்டர் விக்டர் வாண்டுமே கிடையாதான் அப்படின்னு ஒரு தேரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சுத்திட்டு இருக்கு. அந்த தேரியை இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட தாட்ஸை இந்த ஸ்டோரி எப்படி இருக்கலாம், அந்த தேரியை பத்தி உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. டாக்டர் டூம் டாக்டர் விக்டர் வாண்டும் அவர் லைஃப்ல நடக்கக்கூடிய சில விஷயங்களாலையும் அவரோட இன்டெலிஜென்ஸ் மட்டுமே அவர் டாக்டர் டூமா மாறி இருப்பாரு. அவரை பத்தியான தனியான ஆர்ஜின் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா போடுவோம். இந்த தேரி படி பார்த்தோம்னா டாக்டர் விக்டர் வாண்டும் அயன்மேனா இருப்பாரு. அதாவது டாக்டர் டூமா இல்லாம அயன்மேனா இருப்பாரு. அல்லது டோனி ஸ்டார்க் அயன்மேனா இருக்கலாம். அயன்மேனோட லைஃப் பர்பஸே, அதாவது அவரோட ஒரே குறிக்கோள் எல்லா யூனிவர்ஸ்லயுமே ஒன்னா தான் இருக்கு. இந்த வேர்ல்டை காப்பாற்றணும், இந்த வேர்ல்டு சுத்தி ஒரு ஷீல்டு அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து நிறைய வேலைகள் பார்ப்பாரு. அதுல தான் நிறைய வில்லன்ஸ் கிரியேட் ஆவாங்க. ஸோ இப்படி இருக்கிற நம்ம அயன்மேனுக்கு ஏதோ ஒரு இடத்துல மல்டிவர்ஸை பத்தியும் அதுல நடக்கிற விஷயங்களை பத்தியும் நாலேஜ் கிடைச்சி எதுக்கு நம்ம இந்த வேர்ல்டு சுத்தி இந்த வேர்ல்டை பாதுகாக்கிறது, மற்ற இடத்துல இருந்து இந்த வேர்ல்டை பாதுகாக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு பதில் நம்ம ஒரு புது யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு அவருக்கு தோணுது. எப்படி தானோஸ்க்கு மக்கள் இப்படிதான் பிரிவினையா இருக்காங்க, இதுக்கு காரணம் பாப்புலேஷன் புரிஞ்சு அவர் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை எடுத்து அது மூலமா பாதி பாப்புலேஷனை குறைச்சா எல்லாம் கரெக்ட் ஆயிடும் நம்பினாரோ, அதே மாதிரியே நம்ம அயன்மேனும் இங்க சில கெட்டவங்க இருக்காங்க, சில நல்லவங்க இருக்காங்க, இதனாலதான் இந்த யூனிவர்ஸ்ல பிரச்சனை வருது, அதுக்கு பதில் நம்ம எல்லாருமே நல்லவங்களா மாத்தி ஒரு புது யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிடுவோம் அப்படின்னு அவரும் நினைச்சு அதுக்கான வேலைகளை தீவிரமா இறங்குறாரு. இப்படிதான் அயன்மேனா இருக்கிற விக்டர் வாண்டும் டாக்டர் டூமா மாறுறாரு. இது எப்படிதான் இந்த தேரியை சொல்றாங்க, இதுக்கும் மார்வலுக்கும் பெருசா சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா வியடா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். சொல்றதுக்கான முதல் காரணம், ரூசோ பிரதர்ஸ் ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல டாக்டர் டூமுக்கும் அயன்மேனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கு, அதை நீங்க படத்துல பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஸ்டார்ட் ஆகுறப்ப இதுக்காக வந்த அனௌன்ஸ்மெண்ட்லயே ரூசோ பிரதர்ஸ் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கும் சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸ்க்கும் சம்பந்தமே இருக்காது, அதுல இருக்க பேசிக் கான்செப்ட், அந்த பேட்டில் வேர்டு மற்ற விஷயங்களான பேசிக் கான்செப்ட் மட்டும் தான் எடுத்து நாங்கள் இந்த கதையை பில்ட் பண்ணியிருக்கோம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ்ஷான ஒரு இதாக இருக்கும், சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸை நாங்கள் அப்படியே வந்து இதில் திருப்பி ரீக்ரியேட் பண்ண விரும்பல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால இந்த தேரிஸ் உருவாயிருக்கு. இதை மற்றவங்களும் பிலீவ் பண்றது, அதாவது இதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் மார்வலோட பிளான் தான். அதாவது மார்வல் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ற பல கேரக்டர், புது கேரக்டர் நினைச்ச மாதிரி இருக்கல, புது கேரக்டர் இதுக்கு மேல அனுப்புறதுக்கும் இறக்குறதுக்கும் அவங்க யோசிக்கிறாங்க. எதுக்கு டாக்டர் டூம்னு புதுசா ஒரு கேரக்டர் இருக்கு, அதுக்கு ஆர்க் பில்ட் பண்ணி அதை புதுசா இது பண்றதுக்கு. ஏற்கனவே இருக்கிற அயன்மேனை பத்தி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவர் டாக்டர் டூமா, அவர் வேற ஒரு யூனிவர்ஸ்ல விக்டர் வாண்டுங்கிற பேர்ல இருக்காரு, டோனி ஸ்டார்க்கு பதில் அவர் டாக்டர் டூமா மாறிடுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிடலாம் இன்னும் மார்வல் பிளான் பண்றாங்க அப்படிங்கறத வச்சு தான் இவங்க இந்த தேரிஸை கன்ஃபார்ம் பிலீவ் பண்றாங்க. நீங்க இதை நம்புறீங்களா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் வேணும்னா சேனலை செக் பண்ணி பாருங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கு.